கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல நாளிற்காக, தேவன் தந்த நல்ல நேரத்திற்காக, தேவன் கொடுத்த நல்ல சமூகத்திற்காய் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்க, தேவனை கனப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். தேவன்தாம் இந்நாள் வரை நடத்தினார், இனிமேலும் அவர் தொடர்ந்து நடத்துவார். இந்த 3 மாதமளவும் பாதி வரை நடத்தின தேவன் இறுதி வரையும் அவரே நடத்தி செல்வார் என்று கர்த்தருக்குள் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கிறவர்கள் வெட்கமடையார்கள், அவர்கள் செழிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் கிருபையுள்ள தேவன் இனிமேலும் தொடர்ந்து அவர் நடத்தி அருளும்படி தேவன் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மத்திலே இடைபடும்படியும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உருக்கமாய் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான நல்ல இந்த இரவு பொழுது நேரத்தை காண செய்தபடினால சோத்திரம் ஐயா. பலவிதமான தடைகள், பலவிதமான ஆண்டவரே சோர்வுகள், காரியங்கள், எத்தனையோ வல்லமைகள் குறுக்கிட்டாலும் தேவன் எல்லா வல்லமைகளையும் உடைய பாதத்தின் கீழாக நீர் நசுக்கி போட்டு நம்முடைய சத்திய திருவசனத்தை இந்த நாளிலே என் தேவன் நீர் வல்லமையாய் எடுத்து நீர்முடைய வார்த்தையின் மூலமாய் வந்திருக்கிற ஜனங்களிடத்தில் பேசும். இம்மட்டும் நடத்தின தேவன் இதுவரை நடத்துகிறீர், இனிமேலும் நடத்துவீர் என்று நாங்களுமே நம்பியிருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுவரை எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இனிமேலும் செய்து முடித்துள்ளபடி ஆண்டவரே உம்முடைய தெய்வீக திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சமர்ப்பிக்கிறோம். மீதியான காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீரை முற்றிலும் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வாதத்தை தந்திரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தெய்வம் நம்மளோடு அவருடைய திரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இடைபடுகிற, தேவாவியானவர் இடைபடுகிற விரும்புகிற பல காரியங்களில் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மத்திலே பலவந்தமாய் இடைபடுவார் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் எனக்குள் இல்லை. வசனத்தை கேட்கிற யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது போல, இன்றைக்கு வசனத்தை கேட்கிற உங்கள் மீது, என் மீது, யாவர் மீதும் தேவாவியானவர் இறங்குவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெபத்தோடு சோத்திரத்தோடு தெய்வ வசனத்தை கேட்போமானால் நம்மளுடைய இருதயமும் அன்றைக்கு அந்த ஸ்திரீனுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது போல நம்மளுடைய இருதயத்தையும் தேவன் கொழுந்துவிட்டு எரிய செய்வார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களில் பேசுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் இந்நேரம் நம்மத்திலே எழுந்தருளி அவருடைய திரு வார்த்தையை நம்மளுக்கு தந்து அவருடைய சொற்பமான அல்ல, அற்புதமான ஆச்சரியமான வார்த்தைகளை தேவன் நம்மத்திலே கொண்டு வருவார் என்று கர்த்தருக்குள் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெபத்தோடு சோத்திரத்தோடு இந்த ஜெப நேரத்தில் காணப்படுவோமானால், தெய்வத்தினுடைய வார்த்தையை கேட்போமானால், இது கேட்கிறது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் நம் மூலமாய் மற்றவர்களுக்குள்ளும் தேவன் இந்த அற்புதத்தை சீக்கிரத்திலே நடப்பிப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வேதத்தின் பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் முழு பகுதியை குறித்து, அதில் ஏவப்பட்ட வார்த்தையை குறித்து பேச வேண்டும் என்று போதகர் மூலமாய் நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எனவே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே
தேவன் சாமுவேல் மூலமாய் செய்த அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் என்று நாம் நினைவுக்கு வரும் பொழுது நம்மளுடைய சிந்தனையிலே வருகிற ஒரு காரியம் என்ன? நாம் ஜெபம் செய்யாதிருப்பேன் ஆகில் நான் செய்கிறது பாவம் என்று சாமுவேல் சொல்லுகிற அந்த அருமையான வார்த்தை நம்மளுடைய சிந்தனையில வந்து போகும். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன செய்ய அந்த அதிகாரத்தை முழுவதையும் தேவன் நம்மத்திலே வேறு விதமாய் இன்றைக்கு பேச ஆவியானவர் ஆசைப்படுகிறார். சாமுவேலுக்கும் அங்கிருக்கிற ஜனங்களுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நடந்த காரியம். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு, அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பின்பு, சவுல் அல்ல சாமுவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களும் சாமுவேலும் பேசிக்கொள்கிற காரியம்தான் இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். இதில் சாமுவேல் அநேக வர்த்தகமான வார்த்தைகளை சாமுவேல் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் எல்லாரும் அறிந்த காரியம் இது அல்ல. நான் ஜெபம் செய்யாதிருப்பேன் ஆகில் அது பாவம் என்று சாமுவேல் சொல்லுகிறார். இது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சற்று அகற்றிவிட்டு, சற்று தள்ளி வைத்துவிட்டு, தேவன் வேறொரு வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நம்மத்திலே இடைபட ஆசைப்படுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 17வது வசனத்தின் நடுப்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கமும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அன்றைய தினமே ஜெபித்த அந்நாளிலேயே சாமுவேலுடைய வார்த்தை என்ன சொல்லினதோ அதே போல தேவன் மழையை கட்டளையிட்டார். தேவன் மழையை மட்டும் கட்டளையிடவில்லை, சாமுவேல் சொன்னார் இடி முழக்கங்களும் மழையும் பெய்யும். இது ஜனங்களுடைய வாழ்விலே ஒரு தண்டனையை சாமுவேல் தேவனிடத்திலிருந்து வர வைக்கிறார். ஏன் இப்படி சொல்லுகிறேன்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், கோதுமை அறுப்பின் நாளாகிய இந்நாளிலே, கோதுமை அறுக்க போகிற அந்த நாளிலே இடி முழக்கமும் மழையும் பெரும் மழையும் வந்தால் எப்படி இருக்கும்? அனைத்து கோதுமைகளும் காற்றினால் சேதப்படுத்தப்படும், மழையினால் சேதப்படுத்தப்படும், தண்ணீரிலே அந்த கோதுமைகள் மூழ்கி போகும், இல்லாவிட்டால் சாய்ந்து போகக்கூடிய காரியம் காணப்படுகிறது. எனவேதான் நான் சொன்னேன், இது தேவனிடத்திலிருந்து சாமுவேல் அஜனங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை. கோதுமை அறுக்க வேண்டிய அந்நாளில் மழை பெய்ந்தால் எப்படி கோதுமையை அறுத்து களஞ்சியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள்? மழையிலே கோதுமை நனைந்தால் அதை காய வைத்து பல காரியங்கள் நடைபெறும். எனவே 17, 18 ஆகிய 2 வசனங்களுக்குள்ளாக சாமுவேல் தேவனிடத்திலே ஜெபித்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, ஜனங்கள் செய்த பாவத்திற்காக ஒரு சீர்திருத்தலை சாமுவேல் அந்த நேரத்திலே செய்கிறார். இதில் மிக கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், 17வது வசனத்திலே சாமுவேல் ஜெபம் செய்வேன் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்திலே ஜெபிக்கிறார். அதே 18வது வசனத்திலே தேவன் இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்படியானால் சாமுவேல் ஜெபித்ததற்கு பதில் கிடைக்க சாமுவேல் எப்படி காணப்பட்டார்? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நாம் அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபம் செய்கிறோம். அநேக காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்திலே எழுந்திருந்து தேவனுடைய காரியத்திலே தேவனுடைய பாதத்திலே நாம் வைத்தருளுகிறோம். ஆனால் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறதா? நம்மளுடைய காரியங்களுக்கு பதில் வருமானால் அது ஆச்சரியம், அது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் அநேக ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்தவ ஜனங்களை
கிறிஸ்தவ ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்வோமானால், ஐயா என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், இரவு சங்கிலி ஜெபத்திலே ஜெபிக்கிறேன், இரவு போதகருக்கான ஜெபத்திலே ஜெபிக்கிறேன், அதிகாலையிலே ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் வரவில்லை. எத்தனையோ காரியங்களுக்கு பதில் வருகிறது, ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் ஏன் பதில் வர மாட்டேங்கிறது? இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு ஆழமான மறைமுகமான ஒரு கேள்வி என்ன? என் ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் வரும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 65 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 65:2 வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே, அப்புறம் ஏன் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? பின்பு ஏன் தேவன் நம்மளுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் தராமல் இருக்கிறார்? நம்மளுடைய வாழ்க்கை ஜெபத்திற்கு பதில் வராத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இன்றைக்கு ஜெபிக்கிறோம், சில நாட்கள் ஆகிறது, சில மாதங்கள் ஆகிறது, சில வருடங்கள் ஆகிறது, சில நேரம் அந்த ஜெபம் நாம் மறந்து போன ஒரு ஜெப குறிப்பாய் மாறிவிடுகிறது. ஆனால் சாமுவேல் ஜெபித்த அன்றைக்கே கர்த்தர் காரியத்தை நடப்பித்தார். சாமுவேல் ஜெபித்தவுடன் காரியத்தை நடப்பிக்க சாமுவேல் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டவராய் இருந்தார்? இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு பதில் பரலோகத்திலே இருந்து பிதாவாகிய தேவன் கட்டளையிட வேண்டுமானால், பதிலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமானால், உடனடியாக நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால், சாமுவேல் உடைய வாழ்க்கையில் காணப்பட்ட 10 விதமான குணாதிசயங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், சாமுவேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 10 விதமான குணாதிசயங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்றால் அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்ட வேண்டும். அது அந்த ஜெபம் திரும்பி எங்களுடைய மடியிலே வந்து விழுகிறது என்று வேதத்திலே நாம் வாசித்து அறிய முடியும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் எட்டுகிறதா? இல்லாவிட்டால் தேவ ஜனங்கள் அல்லது புலம்புகிறது போல அநேக ஜெபங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டாமல், தேவனுடைய பாதத்தண்டையிலே போய் சேராமல் நம்மளுடைய மடியிலே திரும்பி வந்து விழுகிறதா? அவர்களுடைய ஜெபத்தை அவர்களுடைய மடியிலே நான் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு சாமுவேலின் ஜெபத்தை போல நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அநேகருக்கு தெரிந்த ஜெபம், மிக முக்கியமான ஜெபம், எல்லாரும் பேசுகிற ஒரு ஜெபம், எலியாவின் ஜெபம். எலியா ஜெபித்தான், கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறினார். எலியா ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் அக்கினியையும் வானத்திலிருந்து அக்கினியை கட்டளையிட்டார், மலையை கட்டளையிட்டார், உள்ளங்கை மேகம் எழும்பினது. இதெல்லாம் எலியாவின் ஜெபத்தை பேசி பேசி அதை பயிற்சி எடுத்து தோற்று போனவர்களாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே சாமுவேலின் ஜெபத்தை குறித்து, சாமுவேலின் ஜெபத்திற்கு நான் ஏன் பதில் கொடுத்தேன், இன்றைக்கு சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க 10 காரணங்கள். சாமுவேல் ஜெபித்த பொழுது உடனடியாக அன்றைய தினமே பதில் கிடைத்தது. அன்றைய தினமே பதில் கிடைக்க சாமுவேல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவருக்குள் காணப்பட்ட 10 விதமான குணாதிசயங்களை, 10 விதமான தன்மைகளை தேவ ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொன்றாய் நம்மத்திலே பலமாய் இடைபடுவார் என்று கர்த்தருக்குள் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இறுதியாய் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். சாமுவேல் ஜெபித்த ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்க சாமுவேலுக்குள் காணப்பட்ட 10 குணாதிசயங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் காணப்படுமானால் நம்மளுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும். நம்மளுடைய கண்ணீருக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அந்த 10 குணாதிசயங்கள் என்ன? சாமுவேல் முழு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கட்டளையிட்டபடி 12ஆம் அதிகாரத்தை மாத்திரம் மையமாக வைத்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் மட்டுமுள்ள சாமுவேலின் 10 குணாதிசயங்கள். நான் வேறு எந்த அதிகாரத்தையும் திருப்பவில்லை. 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று கடந்து போக பிரியப்படவில்லை. 12ஆம் அதிகாரம் என்கிறபடியினால் 12ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து 12ஆம் அதிகாரத்தில் மட்டும் இருக்கிற
சாமுவேலின் 10 குணாதிசயங்களை உங்கள் கண் முன்பதாக வேக வேகமாய் காண்பித்து நாமும் இந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் நாமும் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்தவுடன் தேவன் பதிலை கொடுக்க போகிறார். சில ஜெபங்கள் தாமதமாகும், அதை நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில ஜெபங்கள் தேவனுடைய பார்வையிலே ஏற்ற நேரத்திலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனால் சிலருக்கு ஜெபத்திற்கு பதிலே வராமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிப்பீர்களானால் உங்களுடைய மனக்கண்களை தேவன் இன்றைக்கு திறந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் காண செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் ஜெபித்தவுடன் பதில் கிடைக்க முதலாவது சாமுவேலுக்குள் இருந்த முதல் குணாதிசயம் என்ன? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பதாக சஞ்சரித்து வந்தேன். சாமுவேல் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நான் கிழவனும் நரைத்தவனுமானேன். சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேலுக்குள் காணப்பட்ட முதலாவது குணாதிசயம் என்ன? அவன் கிழவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். கிழவனாய் இருந்தால் பதில் கிடைத்து விடுமா? வயதான பின்பு ஜெபித்தால் பதில் கிடைத்து விடுமா? வயதானவர்களுடைய அனுபவம் நமக்குள் வந்தால் பதில் கிடைத்து விடுமா? அல்ல. கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர்களுடைய குற்றங்கள் என்மேல் இருக்கட்டும், உன் குறைகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், அப்பொழுது அந்த கிழவன் உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியில் மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போனாள். ஒரு கிழவனுடைய ஒரு மனப்பான்மையை, ஒரு மனப்போக்குவத்தை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? உன் குறைகள் என்மேல் இருக்கட்டும். கிழவன் என்பது ஆவிக்குரிய அனுபவத்தில் எப்படி காண்பிக்கிறது? மற்றவர்கள் குறைகளை சுமப்பவன். கிழவன் என்றது அவன் பரியாசம் பண்ணக்கூடியவன் அல்ல, அவன் கேலி செய்யக்கூடியவனாய் அல்ல. உலகத்தாரை கிழவர்கள் என்று சொல்லுவார்கள், கிழவி என்று பரியாசம் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழமாய் கவனித்து பார்ப்போமானால் எந்த ஒரு தவறுதலையும் உடனடியாக வெளிப்படையாய் பேசிவிட மாட்டார்கள். எல்லாவற்றையும் இருதயத்திலே வைத்திருப்பார்கள். எல்லாவற்றையும் மரியாள் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் என்ற வேத வசனத்தின்படி எல்லாவற்றையும் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி சுமக்க வேண்டிய குறைகளை, சுமக்க வேண்டிய காரியங்களை, சுமக்க வேண்டிய தப்பிதங்களை மகன் செய்து, மகள் செய்து, மருமகள் செய்து, மருமகன் செய்து, பிள்ளைகள் செய்து, பேரன் செய்து, பேத்திகள் செய்த எல்லா குறைகளையும் சுட்டி காட்டி அவர்களை போட்டு கொடுத்து அவர்களுடைய பெயரை கெடுக்கிறது அவர்களுடைய வேலையாயிருக்காது. கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? சரியான ஒரு முதிர்ச்சி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அந்த கிழவன் சொல்லுகிறார், குறைகள் என்மேல் இருக்கட்டும். குறைகளை சுமக்கிற ஒரு அனுபவம். சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஒரு கிழவன். இந்த கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிறவனாய் காணப்பட்டார். சவுல் செய்த குறைகளுக்காக யாருடைய குறைகளை சுமர்ந்தார்? நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்பீர்களானால் நான் வேகமாய் சொல்லுகிறேன். சவுல் செய்த தவறுக்காக சவுல் ராம் முழுவதும் ஜெபிக்கவில்லை, சாமுவேல் சவுலுக்காக ராம் முழுவதும் துக்கித்து அழுதான். மற்றவனுடைய குறைக்காக சாமுவேல் இரவு முழுவதும் துக்கித்து அழுது ஜெபித்தானே, மற்றவனுடைய குறைக்காக தேவனிடத்தில் இரவு முழுவதும் ஜெபித்தான். தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவா? தன்னுடைய பிள்ளைகளுக்காகவா? என் பிள்ளைகள், என் குமாரர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்று சாமுவேல் சொல்கிறானே, அந்த குமாரர்களுக்காக ஜெபிக்கவில்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவில்லை, என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் என்று சாமுவேல் திட்டவட்டமாய் பேசுகிறான். அவர்களுக்கு கிருபையை பெற்றுக்கொள்ள, அவர்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அவர்கள் ஞானத்தை வாங்கி கொடுக்க அவன் ஜெபிக்கவில்லை. சவுல் செய்த குற்றங்களை தன் மீது சுமத்திக் கொள்கிறான். ஆண்டவரே கேட்கிறார், சவுலுக்காக நீ ஏன் துக்கப்படுகிறாய்?
ஒரு மனிதனுடைய துக்கம் தெய்வத்தினுடைய இருதயத்தை அசைத்திருக்குமானால் அது எவ்வளவு கொடூரமான துக்கமாய் சாமுவேல் அணிந்திருப்பார். எவ்வளவு இக்கட்டான இரட்டாடையை, தன்னுடைய சால்வையை கிழித்தவனாய், இரட்டை உடுத்திக் கொள்கிறவனாய் இருக்கிறான். மற்றவர்களுடைய குற்றங்களை சுமக்கிற மனிதன், மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிற மனிதன். இன்றைக்கு நாம் குற்றப்படுத்துகிறோமா? அல்லது விட்டால் குறைகளை சுமக்கிறோமா? ஒருவன் விழுந்து விட்டால் அவனை குற்றப்படுத்துகிறோமா? குறை சொல்லுகிறோமா? நியாயம் தீர்க்கிறோமா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நாம் மற்றவர்களை குறைப்படுத்த நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்று வேதம் கேட்கிறது. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மன்னிக்கணும். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், பிரியமும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை நாம் பேசுவோமானால் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நாம் வாழ முடியாது. இன்றைக்கு சாமுவேல் ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுக்க காரணம் என்ன? அவன் மற்றவர்களுடைய குற்றங்களை தன் மீது சுமத்தி கொண்டான். மற்றவர்களுடைய குறைகளை தன் மீது சுமத்தி கொண்டான். மற்றவர்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் போய் புறங்கூறவில்லை, மற்றவர்களிடத்திலே தவறுதலாய் சொல்லிவிடவில்லை. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ரோமரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவனை நிலைப்படுத்துவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, மற்றவர்களை குற்றங்களை தூற்றி திரிகிறவர்களாய் காணப்படுகிறோமா? மற்றவர்களுடைய குறைகளை குறை தீர்க்க நீ யார் என்று வேதம் கேட்கிறது. மற்றவர்களுடைய குற்றங்களை வெளியில போய் தூற்றி தெரியாதிருங்கள். அப்படி தூற்றி தெரிவோமானால் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வராது, நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராது. துர்ச்செய்தியை பரப்பின மனிதர்கள் கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் துர்ச்செய்தியை சொல்லவில்லை, அவர்கள் கண்டதை சொன்னார்கள். ஆனாலும் அது தேவனுடைய பார்வையில துர்ச்செய்தியாய் காணப்பட்டது. தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து தேவன் அவர்களை இல்லாமல் போக பண்ணி அவர்களை கானான் தேசத்திற்கு அனுப்பாதபடி தேவன் நிர்மூலமாக்கி போட்டார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இரவிலையும் கூட தேவாதி தேவன் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வர வேண்டுமானால், உங்களுடைய காரியத்திற்கு பதில் வர வேண்டுமானால் முதலாவது கிழவனுக்குரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஒரு கிழவன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் மற்றவர்கள் குறைகளை சுமக்கிறேன். இன்றைக்கு குறைகளை சுமக்கிறோமா? குறைகளை மற்றவர்களிடத்திலே போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறோமா? ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். உன்னை நீயே குற்றவாளியாய் தீர்த்துக் கொள்கிறாய். மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது அதை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். என்ன நினைவில் வைக்க வேண்டும்? மற்றவர்களை குறை சொல்லுகிற நாம் நம்மளையே குற்றவாளி ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு குற்றவாளி பரலோகத்திற்குள்ள போக முடியுமா? ஒரு குற்றவாளி ஏரியாவிற்குள்ள எவ்வளவு நாள் ஒளிந்து இருக்க முடியும்? ஒரு பட்டணத்திற்குள் எவ்வளவு நாள் மறைந்து காணப்பட முடியும்? ஒரு குற்றவாளி வீட்டிற்குள்ள எவ்வளவு நாள் அடங்கி உடங்கி மறைந்திருக்க முடியும்? அவனை காவலர்கள் சிறை குடித்து கொண்டு போய் விடுவார்களே. இன்றைக்கு நாம் குற்றவாளியாய் இருந்தால் பிசாசானவன் நம்மளை இழுத்து கொண்டு போய் விடுவானே. பின்பு எப்படி ஐயா ஜெபத்திற்கு பதில் வரும்? சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஒரு கிழவன். எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். கிழவன் என்றால் என்ன அர்த்தம்? நியாயாதிபதி 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிழவன் சொல்லுகிறான், குறைகள் என்மேல் சுமரட்டும்.
ஒரு வயதான கிழவருடைய ஒரு 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 வயதானவர்களுடைய ஒரு அனுபவத்தை கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் தன் மீது சுமர்த்தி கொள்வார்கள். வீட்டிலே பிரச்சனை வந்தாலும், மற்ற இடங்களில் பொதுவான பிரச்சனைகள் எங்கு வந்தாலும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று நான் தான் செய்தேன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா குறைகளை அவர்கள் தங்கள் மேல் சுமத்தி கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஒரு கிழவனை போல ஒரு அனுபவம் உள்ளவராய் காணப்பட்டார். எல்லா குற்றங்களை அவர் மேல் சுமந்து கொண்டார். எல்லா குறைகளை அவர் மேல் சுமர்ந்து கொண்டார். சிலுவையிலே அடித்தவனை கூட அவர் குற்றம் தீர்க்கவில்லை. விழாவிலே குத்தினவரை கூட அவர் குறை கூறவில்லை. அவரை காட்டி கொடுத்தவரை கூட அவர் குறை கூறவில்லை. அவரை மறுதளித்தவரை கூட அவர் குறை கூறவில்லையே. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிற கிழவன் என்கிற அனுபவத்திற்கு கடந்து வா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து பேசுகிற முதலாவது வார்த்தை, சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க 10 காரணங்களில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 காரணங்களில் முதலாவது காரணம், அவன் ஒரு கிழவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, கிழவன் என்றால் என்ன? மறந்துவிட வேண்டாம், மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிறவனாய் காணப்பட்டான். மற்றவர்களுடைய காரியங்களை சுமக்கிறவனாய் காணப்பட்டார். இயேசு அப்படி செய்தார். மற்றவர்களுடைய குறைகளை அவர் சுமர்ந்தார். மீண்டும் சொல்லுகிறேன், மற்றவனை குற்றப்படுத்துகிற யாராயிருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இன்றோடு குற்றங்கள் குறைகளை சொல்லுவதை நிறுத்திவிட்டு, மட்டுப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, தாழ்த்தி பேசுவதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே எல்லா குறைகளுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். மற்றவர்களுடைய குறைகளுக்காக, என் மகன், மகள், என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், என் உறவினர், என் சொந்த பந்தம், என் சபையில் இருக்கிற போதகர், ஊழியர், விசுவாசி, பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாராயிருந்தாலும் அவர்கள் என்னை குறை சொல்ல போவதில்லை ஐயா. நான் சாமுவேலை போல ஜெபிக்கிறேன். சாமுவேலுக்குள்ள இருந்த அனுபவம் எனக்குள் வருவதாக என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இந்த ஜெபத்தின், இந்த வேத செய்தியின் நேரத்திலே, இறுதி நேரத்திலே, இரவு நேரத்திலே கர்த்தர் இந்த கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 10 காரணங்களில் இரண்டாவது காரணம் என்ன? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் நரைத்தவனுமாயிருக்கிறேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமை மிக முக்கிய அவசியம். நீதிமொழியிலும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நீதிமொழிகள் 16:31 வாசித்து பார்ப்போமானால், நரை மயிர் மனிதனுக்கு மேன்மையாய் காணப்படுகிறது. நரை மயிர் மனிதனுக்கு மகிமையான மேன்மையான கிரீடமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் கொடுத்த மகிமை எங்கே? ஆண்டவர் உங்களுடைய இல்லத்திற்குள் வைத்திருந்த மகிமை எங்கே? ஒரு ஊழியர் ஒரு இடத்திற்குள் செல்லுகிறாரானால் அவரை சுற்றிலும் 10 பந்தோபஸ்துகள் செல்ல வேண்டும் என்று அல்ல, அவர்களை தூக்கி செல்வதற்கான ஆட்கள் அல்ல, விசில் சத்தமும் கைதட்டுகளும் பறக்க வேண்டும் என்பது அல்ல. அவர் போகிறாரானால் தேவ சமூகம் அவரோடு போக வேண்டும், தேவனுடைய மகிமை அவரோடு கூட போக வேண்டும். ஒரு இடத்துல ஒரு ஊழியரை அந்த ஊர் ஜனங்கள் மிகவும் அவமானப்படுத்தும்படி, கேவலப்படுத்தும்படி தீர்மானம் எடுத்தார்கள். அவர் வெளியிலே கிராமங்களிலே போய் வீடு சந்திப்பு, கிராமங்களிலே விசுவாசிகளை சந்தித்து விட்டு அவர் திரும்பி வருவதற்குள்ளாக அவருடைய ஜன்னல் வழியாக ஒரு குடிகாரர் அந்த பாட்டில கொண்டு வந்து தலகாணி அடியிலே ஒளித்து வைத்து விட்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக ஜன்னல்கள் சரி இருக்காது, எல்லாம் டோர் எதுவுமே இல்லாத அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். அவருடைய தலையணை அடியிலே அந்த சாராய பாட்டிலை வைத்து விட்டார்கள். இவர் வந்த உடனே அங்கிருக்கிற ஊர் ஜனங்கள், சொல்ல வேண்டுமானால் விசுவாசிகள் சிலர் எழுந்து கலகத்தை உண்டு பண்ணி அவரை இழிச்சொல்லாக்கி பழி சொல்லாக்கி ஊழியத்தை விட்டு விரட்ட வேண்டும். இவன் இங்கு இருந்தால் நமக்கும் கஷ்டம். அந்த ஊர் ஜனங்களோடு சிலர் கூடிக்கொண்டு
இந்த ஊரை இவன் அபகரித்து விடுவான், கிறிஸ்துவுக்குள் மனம் திருத்தி விடுவான், ஐயோ நம்மளுடைய தெய்வத்திற்கு கஷ்டமான சூழ்நிலை ஆகிவிடும் என்று சொல்லி அவர் மீது அவர் மீது பொய்யான சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சாராய பாட்டிலை தலகான் அடியில வைத்துவிட்டு இவர் களைத்து போய் எல்லா ஊழியத்தை நிறைவேற்றினவராய் ஆலயத்திற்கு வந்தார். அவருடைய அறைக்கு வந்தவுடனே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணினார்கள், மிகப்பெரிய பிரச்சனத்தை உண்டு பண்ணினார்கள். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய அறைக்குள் யார் வந்திருக்க முடியும்? ஆனால் இவருக்கு தெரிகிறது, என்னுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பதாய் மாசு இல்லாதவனாய் இருக்கிறேன். இவரை உடனடியாக அங்கிருக்கிற காவல் நிலையத்தில் இவர் மீது வழக்கு பதிந்தார்கள். கள்ள ஊழியர், பொல்லாப்பானதை செய்கிறான், இவன் நயவஞ்சகன் என்று சொல்லி அவரை பயங்கரமாய் வாதித்தார்கள். இவர் இரவு ஆலயத்தில் தங்கிவிட்டு காவலர்கள் சொன்னார்கள், காலையில் நீங்க 10:10 நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த ஊழியருக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியன், எப்படி ஐயா காவல் நிலையத்தினுடைய வாசலை மிதிப்பேன்? என்னுடைய சாட்சி என்ன ஆகும்? என்னை எதற்காய் ஊழியத்திற்கு அழைத்து நான் ஒன்றுமே செய்யவில்லையே. ஒரு சத்தம், நீ போய் தூங்கு. இல்ல, இது நம்மளுக்காய் தோன்றுகிறேன் என்று அவர் ஜெபித்தார். நீ போய் உறங்கு என் மகனே, நீ போய் உறங்கு. அவர் அந்த பாட்டில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டு இரவெல்லாம் ஜெபித்து ஊழியம் செய்த களைப்பிலே போய் படுத்து உறங்கி விட்டார். காலையில் எழுந்தார், குளித்தார், ஆயத்தமானார். நேரம் ஆக ஆக இவருக்குள் ஒரு அதிரயம் சூழ்ந்து கொண்டது, பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாம் செல்லாவிட்டால் நம் மீது உண்மையாகவே அந்த பழி சுமந்துவிடும். காவலர்கள் உண்மையாகவே நம்மளை பிடித்து கொண்டு போவது அது மிக அவலட்சணம் என்று சொல்லி, நான் மாசு இல்லாதவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவர் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றார். நான் சொல்லுவது ஏதோ கட்டுக்கதை அல்ல, ஏதோ எங்கோ எழுதப்பட்ட காரியம் அல்ல, இது நடந்த சம்பவம். இவர் புறப்பட்டு மெதுவாக நடந்து சரியான நேரத்திற்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள் காவல் நிலையத்திற்குள் போனார். உள்ள போக ஆரம்பித்தவுடன் அங்கே இருந்த தலைமை காவலர் திடீரென்று, இவர் உள்ள ஒரு ஸ்டெப் தான் வைத்தார், திடீரென்று சேரோடு அப்படியே மல்லாக்க சாய்ந்து விட்டார். யாரோ ஒருவர் அவரை தூக்கி வீசினது போல அவர் நடுநடுங்கி கீழே விழுந்து விட்டார். இவர் உள்ள போக போக அவருக்குள் ஏதோ ஒரு அதிரயம் அங்கிருக்கிற போலீஸ்காருக்குள் வந்து விட்டது. உடனடியாக நாற்காலியை எடுத்து வைத்துவிட்டு ஓடி வந்து இந்த ஊழியனுடைய பாதத்தில் இருந்து, ஐயா, நீங்கள் தயவு செய்து போய்விடுங்கள், தயவு செய்து போய்விடுங்கள், இனி இந்த இடத்திற்குள் வர வேண்டாம், உங்கள் மீது ஒரு குற்றமும் இல்லை. என்ன சொல்ல வருகிறேன்? தேவனுடைய மகிமை அந்த ஊழியனுக்கு முன்பதாய் சென்றது, தேவனுடைய பிரசன்னம் அந்த ஊழியனுக்கு முன்பதாய் சென்றது, தேவனுடைய சமூகம் அந்த ஊழியனுக்கு முன்பதாய் சென்றது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், உங்களுக்குள் இருந்த நரை மயிராகிய மகிமை எங்கே? மகிமையின் அபிஷேகம் எங்கே? மகிமையின் கிரீடம் எங்கே? நடந்தது என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ண அத்தனை பேரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில அடைத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்தார்கள். அதே இடத்துல இந்த மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஒரு ஊழியன் உள்ளே செல்லும் பொழுது தேவ பிரசன்னம் அவனோடு போக வேண்டும், தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, பிதா என்னில் மகிமைப்பட்டது போல நான் உங்களிலே மகிமைப்படுவேன் என்று இயேசு சொன்னாரே. அவர் என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறபடியினால் நான் அவரில் மகிமைப்படவும் அவர் என்னில் மகிமைப்படவும் அவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொன்னாரே. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை எங்கே? வீட்டிற்குள் இருந்த மகிமையின் வெளிச்சம் எங்கே? இன்னைக்கு வீடு முழுவதும் இருள் இருக்க காரணம் என்ன? மனம் முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்க காரணம் என்ன? ஊழியத்தில் இருந்த மகிமை, முகத்தில் இருந்த மகிமை, வீடுகளுக்குள் இருந்த மகிமை, சபையில் இருந்த மகிமை, உங்களுக்குள் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருந்த மகிமையை அற்றுப்போனவர்களாக இருக்கிறீர்களா? சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர இரண்டாவது காரணம், மகிமையினால் நிறைந்து காணப்பட்டான். மகிமையினால் நிறைந்து காணப்பட்டான். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மாசு இல்லாத பரலோகத்திலே நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். இந்த பூமியிலேயே மகிமையை சந்திக்க முடியாவிட்டால், மகிமையினால் வாழ முடியாவிட்டால், மகிமையினால் நிரம்ப முடியாவிட்டால் எப்படி ஐயா கர்த்தருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும்? சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர இரண்டாவது காரணம், நரைமயிர் உள்ளவன். மகிமையின் கிரீடம் அவன் தலையின் மீது இருந்தது. மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் அவன் தலையின் மீது வைத்திருந்தான். ஒருவனாலும் அதை பறித்துக் கொள்ள முடியவில்லை.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு கொடுத்த நரைமராகிய மகிமையின் கிரீடத்தை எங்கே? நீ எங்கே அவைகளை போட்டு இருக்கிறாய்? கோடாரியை தண்ணியிலே போட்ட அந்த மரம் வெட்டுகிற மனிதனை போல உன்னுடைய மகிமையின் கிரீடத்தை நீ இழந்து போயிருக்கிறீர்களா? இழந்து போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? மறை மயிரானது மகிமையான கிரீடம். நரைமயிர் அவருக்கு ஒரு கிரீடத்தை போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஏதோ கலர் அடித்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் மகிமையை கொண்டு வந்து விடுமா? இல்லை. தேவன் கொடுக்கிற நரை மயிர் அது மகிமையை காட்டுகிறது. இன்றைக்கு நரைமயிர் வந்துவிடக் கூடாது சொல்லி என்னென்னமோ தலையிலே பூசுகிறோம். அது நிமித்தம் பலவிதமான வியாதிகள் உண்டாகிறது. அதை நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது படித்து தெரிந்து கொள்வது நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நரைமயிர் மகிமையான கிரீடம். ஆண்டவர் அந்த ஊழியனுக்கு அப்படியாக செயல்பட்டார். இன்னொரு ஊழியர் அவருடைய ஊழியத்தின் பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆதிகால ஊழியருடைய ஜீவியத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு விரோதமாய் ஒரு பண பலம் உள்ள ஒரு கூட்ட ஜனம் அவருக்கு விரோதமாய் எழுந்து கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவர் இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே ஜெபித்தார். காலை 9 மணிக்கெல்லாம் அந்த மீட்டிங் ஹால்ல போய் உட்கார்ந்து இவர் பேசணும். இவர் ஒருவர் அந்த பக்கம் பணபலம் இருக்கனால அடி ஆட்கள் எல்லாரும் பெருகி கொண்டு வந்து விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவர் இரவெல்லாம் ஜெபித்து மகிமையினால் நிரப்பப்பட்டு போனார். இவர் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் என்பதாக சிறிதாய் ஒரு ஜெபம் செய்யலாம் என்று சொன்னார். ஒரு 5 நிமிடம் ஜெபித்தார். பேச வந்தவன் அனைத்து காரியத்தை மறந்து போய்விட்டான். ஐயா, நீங்கள் என்ன சொல்லுகிறீரோ நாங்கள் கீழ்ப்படுகிறோம். போனது எதற்கு? நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ கேளையான்னு சொல்ற வந்தாங்க. ஆனால் தேவனுடைய மகிமை அந்த ஊழியனுக்கு முன்பதாய் போனது. தேவனுடைய மகிமை அந்த ஊழியனுக்குள் இருந்தது. அவருடைய வார்த்தையிலே மகிமை இருந்தது. அவருடைய பார்வையிலே ஒரு பிரசன்ஸ், ஒரு தேவ சமூகம் இருந்தது. அவருடைய பார்வையிலே, அவருடைய சொல்லிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய நடக்கையிலே தேவனுடைய மகிமை இருந்தது. ஒரு காலத்தில் நமக்குள் இருந்த அந்த மகிமை எங்கே? மகிமை இல்லாவிட்டால் நாம் எப்படி ஐயா தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியும்? எப்படி ஜெபத்திற்கு பதில் வரும்? சாமுவேல் தன்னுடைய மகிமையை இழந்து போகவில்லை. அவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தனிப்பட்ட மகிமையின் கிரீடத்தை ஒருவனாலும் பறித்துக் கொள்ள முடியவில்லையே. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த மகிமையின் கிரீடம் எங்கே? இந்த மகிமையின் கிரீடம் எங்கே? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மகிமையின் கிரீடத்தை பற்றி சரியான வெளிப்படுத்தல் இல்லை. அவர்கள் அதை மண்ணிலே தள்ளினார்கள். அதை அவர்கள் காலிலே மிதித்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ தேவ ஜனங்கள் இந்த மகிமையை குறித்து போதிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்களே. இதை அறிந்தும் நாம் அவைகளை கீழே தள்ளுகிறோமா? சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 2வது காரணம், மகிமையினால் நிறைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான தேவ சமூகம் இன்றைக்கு நம்மத்திலே இறங்கி இருக்கிறது போல, அன்றைக்கு சாமுவேலுக்குள் அந்த மகிமையான தேவ சமூகம் எப்பொழுதும் காணப்பட்டது. ஏனையா இடிமுழக்கமும் பலத்த மழையும் ஜெபித்தவுடனே உண்டானது. சாமுவேல் மகிமையான கிரீடத்தை தரித்தவனாயிருந்தார். அவன் சொல்லாமல் சொல்லுகிறான், நான் கிழவனும் நரைத்தவனுமாயிருக்கிறேன், நான் மகிமையின் கிரீடத்தை உடையவனாயிருக்கிறேன், நான் மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிறவனாயிருக்கிறேன், நான் ஜெபித்தால் பதில் வரும் என்கிற நம்பிக்கை சாமுவேலுக்குள் ஆழமாய் விதைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சாமுவேல் சொன்ன வார்த்தை 1,000 தரையில விழுந்து போகல. அவ என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடந்தது. ஒருவனை பார்த்து சாவா என்றால் சொன்னால் செத்து விடுவார். கேசி வர்க்கீஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவருக்கு தேவன் 9 வரங்களை ஈவாய் கொடுத்திருந்தார். அவரிடத்திலே ஒரு ஊழியர் அவரை மிகவும் அற்பமாய் எண்ணி அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பெயரை கெடுக்க வேண்டும், அவருடைய ஊழியத்தை உடைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அந்த ஊழியரை கேசி வர்க்கீஸ் என்கிற அருமையான ஊழியர் எவ்வளவோ முறை மன்னித்து அவரை தாங்கி புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி இப்படியல்ல அப்படியல்ல என்று கண்டித்து உணர்த்தினார். மீண்டும் மீண்டும் அந்த ஊழியர் இவருக்கு விரோதமாக பலவிதமான தூஷணங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் பாரப்பட்டு தேவ சமூகத்திலே போய், ஆண்டவரே, இந்த ஊழியனை, இந்த துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிற அந்த மனிதன் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிவிட்டு வந்தார். ஒரே நாளுதான் மரண படுக்கையிலே துர்ச்செய்தியை பரப்பின் அந்த ஊழியன் படுத்த படுக்கையாகிவிட்டார். அதன் பின்பு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் கேள்விப்பட்டு
அவர்களுக்காக ஜெபிக்க வந்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வந்த உடனே இந்த கேசி வர்க்கீஸ் என்கிற பரிசுத்தவான் அந்த வழியிலே கடந்து போகிறார். அவர் கடந்து போகும் பொழுது முன் ஊழியர்கள் ஊழியத்திலே முன்பதாக முன்னணியிலே நிற்கிற பரிசுத்தவான்கள் வந்து, கேசி நீ வந்து ஜெபி என்று சொன்னார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? தேவனிடத்துல பெட்டிஷன் போட்டதே நான் தான். எண்ணி 1 மணி நேரத்துல இவனுடைய ஜீவன் இந்த பூமியில இருந்து பிரிந்து போகும். அப்படியெல்லாம் நீ மன்னிக்கணும், மறக்கணும், நீ ஜெபி என்று சொன்ன உடனே பரிசுத்தவான்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதே இடத்துல முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே படுத்திருக்கிற ஊழியனுடைய அனைத்து காரியத்தையும் அவர் திட்டவட்டமா ஆவியானவருடைய பலத்தினால் உதவினால் சொன்னார். அந்த ஊழியன் அலற ஆரம்பித்து விட்டார். பயந்து போக ஆரம்பித்து விட்டார். நிறுத்திவிடு, இதை சொல்லுவதை பார்க்கல மறிப்பது நலம். ஜெபித்து முழங்காலிலிருந்து எழுந்தார். சொல்லிவிட்டு போனார், உங்களால் முடிந்தால் இவருடைய பிராணனை தேவனிடத்தில் வாங்கிப்பார்கள். சரியாய் 1 மணி நேரம் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சாமுவேல் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. இது ஒரு வரம், இது ஒரு கிருபை. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கிழவனுடைய அனுபவம், மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நரை மயிர் என்கிற மகிமையின் கிரீடத்தை இழந்து விடக்கூடாது. சொன்னால் சொன்னதுதான், அதிலே மாற்று கருத்து இல்லை. அதிலே மருத்துவர்கள் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், யார் உங்களுக்கு தெரிந்தவர்கள், மிகப்பெரிய ஊழியர்கள் யாரா இருக்கட்டும், தேவன் ஒரு சில பேருக்கு மாத்திரம்தான் இந்த கிருபையை கொடுக்கிறார். சொன்னதுதான், அதிலே மாற்று கருத்து அல்ல. சாமுவேல் சொன்னபடி நடக்க காரணம் என்ன? மற்றவர்களுடைய குறைகளை சுமந்தான் ஐயா. மகிமையான கிரீடத்தை அவன் இழந்து போகவில்லை அம்மா. இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தை ஏன் நம்ம வீட்டில் உள்ளவர்களோட கேட்பதில்லை, அசட்டை செய்கிறார்கள்? காரணம் என்ன? மற்றவர்களுடைய குறையை சுமக்கிற அனுபவம் இல்லை, மகிமையான கிரீடமும் இல்லை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தோடு இதை கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்று முதல் நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கு தேவன் பதில் தர வேண்டுமானால் இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்து, நிச்சயமாய் உங்களை தேவாதி தேவன் எல்லா ஜெபத்திற்கும் பதில் தந்து அருள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, சாமுவேல் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வர 3வது காரணம் என்ன? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இவ்வளவு நாட்களாய் உங்கள் முன்பதாய் சஞ்சரித்து வந்தேன். உங்களிடத்திலிருந்து எருதையாவது கழுதையாவது யாருக்காவது அநியாயம் செய்து எடுக்கன் செய்தனா? யார் கையில் பரிதானம் வாங்கினது உண்டா? கஞ்சாடையா இருந்தேனா? சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 3வது காரணம் என்ன? சாட்சி உள்ள ஜீவியம் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில அந்த சாட்சியை இழந்து போகவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசித்து பார்ப்பிலானால், அப்போஸ்தலர் 1:8 கடைசி வார்த்தை வாசித்து பார்ப்பிலானால், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். மனிதன் நம்மளை குறித்து கொடுக்கிற சாட்சி முக்கியம் அல்ல. தாவீது இப்படியாக ஒரு இடத்துல ஜெபிக்கிறார், எனக்கு உண்டான பெயரை நீர் மாற்றியறலும், எனக்கு உண்டான பெயரை நீர் மாற்றியறலும். மனிதர்கள் நம்மளுக்கு கொடுக்கிற பெயரை, நம்மளுக்கு சூட்டுகிற பட்டத்தை தேவனால் மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேனா? மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தார், யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்தானகனை, இவனை போல பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று யோவான் ஸ்தானகரை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மளை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவன் தெளிவாய் சொல்லுகிறார், இத்தனை சிறு வயது முதல் இவ்வளவு நரைமயிர் வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு இடுக்கணும் செய்யல, ஒரு அபத்தமான சொல்லும் சொல்லல, பேசல, கஞ்சாடையில கூட நான் காட்டல, நான் எதையும் களவாங்கல, எதையும் நான் திருடி கொள்ளல, எதையும் நான் அபகரிக்கல, யாருக்கும் அநியாயம் செய்யல. நம்ம இந்த காரியத்திலே கவனமா இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு சாட்சியா இருப்பார்.
ஜனங்களே சொல்றாங்க பாருங்க, அவர்தான் சாட்சி. அவர் சாட்சி தான். சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சாட்சி கெட்டு போவது எளிது, சாட்சியை உருவாக்குவதுதான் கடினம். சாட்சியாய் வாழ்வது அவ்வளவு எளிதல்ல. நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் பலவிதமான விழுகைகள் வரும், பலவிதமான இடர்கள் வரும், பலவிதமான துன்பங்கள் வரும். பல பேர் நம்முடைய பெயரை கெடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சியின் ஜீவியம் முக்கியம். சாட்சி பலகையிலே நின்று தேவன் பேசினார் என்று பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசேயின் காலத்திலே நாம் வாசித்தர முடியும். உபாகமம், என்னாகமும் ஆகிய புஸ்தகங்களில் அடிக்கடி நாம் வாசித்தர முடியும். ஆண்டவர் பேச வேண்டுமானால் முதலாவது நமக்குள் ஒரு சாட்சியின் ஜீவியம் அவசியம். சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னால், நான் 1989 வருடம் பிறந்தேன், 28ஆம் தேதி, அதல்ல சாட்சி. இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி சொன்னால் அது சாட்சி மெய் சாட்சியாய் இராது. என்னை குறித்து வேறு ஒருவர் சாட்சி கொடுப்பார். நம்மளை குறித்து நாமே சொல்லுகிற சாட்சி அது மெய் சாட்சி அல்ல என்று வேதம் இயேசுவே சொல்லிவிட்டார். ஆனால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். அப்படியானால் நம்மளை குறித்து நாம் வாழுகிற பட்டணத்திலே சாட்சி சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த சாட்சி சொல்லுகிற அனுபவத்திலிருந்து தவறி போயிருக்கலாம். சீயோனை உண்டாக்கி சீயோனிலே மகிமையை வைத்து அந்த சீயோனிலே இடரலுக்கான கற்களையும் ஆண்டவரை வைக்கிறார். சீயோனிலே கண்மலையும் வைத்தார், இடரலுக்கான கற்களையும் தேவனை வைக்கிறார். இடரலுக்கான கற்களையும் தேவன் வைக்கிறார். ஆனால் இடறி விழுந்து விட்டோம் என்று கவலைப்பட வேண்டாம். வைத்தவர் தேவன், தூக்கி விடுகிறவர் அவராய் காணப்படுவார். உங்கள் சாட்சியை கெடுக்கலாம், ஊழியத்தின் பெயரை கெடுக்கலாம், மனிதர்கள் என்னன்னாலும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? உண்மையும் உத்தமுள்ள ஊழியன் என்று சாட்சி கொடுக்கிறாரா? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறாரா? மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறாரா? பெரிய தீர்க்கதரிசி என்று சாட்சி கொடுக்கிறாரா? பொல்லாப்பு விளங்குகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சாட்சி கொடுக்கிறாரா? அப்போஸ்தலர் 1:8 ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மளை நம்பி சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, திருமணம் செய்யாமல் தேவனுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருந்தார். அப்ப திடீரென்று ஒரு சகோதரி எழுந்திருந்து ஒரு கை குழந்தையை எடுத்து, இந்த குழந்தை இவருக்கு பிறந்த குழந்தை என்று கிட்டத்தட்ட 200 விசுவாசிகள் வந்த இடத்துல அவரை அவமானப்படுத்தும்படி பணத்திற்காக சில மனிதர்கள் அவர்களை அந்த சகோதரியை ஏவி விட்டார்கள். அந்த ஊழியர் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த குழந்தையை வாங்கி தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டு பிரசங்கத்தை இடையிலே நிறுத்திவிட்டு அறைக்கு சென்று விட்டார். பெரிய கலகம் உண்டாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் அறையிலே போய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். இரவு நேரத்திலே தேவன் அந்த சகோதரி எச்சரித்தார், அந்த ஸ்திரியை எச்சரித்தார். கடுமையாய் வியாதியை இரவு நேரத்திலே கட்டளையிட்டார். அதிகாலையிலே சபையின் வாசலிலே ஓடி வந்து விழுந்து, இவர்கள் பணம் கொடுத்தார்கள், நான் செய்து விட்டேன் சொல்லி ஒவ்வொரு வீடாய் போய் ஒவ்வொரு இடமாய் போய் தான் செய்த தவறை ஒற்றுக்கொண்டார்கள். அவருடைய சாட்சியை கெடுக்க நினைத்த சகோதரி நிமித்தமாகவே தேவன் சாட்சி ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மூலமாக தான் தேவன் உங்களை சாட்சியாக வாழ வைப்பார். எந்த மனிதர்கள் இயேசுவை குற்றஞ்சாட்டினார்களோ, குறை சொல்லினார்களோ, அந்த மனிதனுடைய நாவினாலேயே தேவன் சொல்லுகிறார், இவரிடத்திலே நான் ஒரு குறையும் காணவில்லை. அவருடைய சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். தானியேலின் சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ராஜா சொல்லுகிறார், இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. இவன் தேவனுக்குரியவன், அவன் எல்லாவற்றுக்கும் உயர்ந்த அதிபதியாய் அவன் உயர்த்தப்பட்டார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் சிறு வயதில் இருந்து தன்னுடைய கடைசி மரணம் வரை தன்னுடைய சாட்சியை இழந்து போகவில்லை. தனக்கென்று ஒரு சாட்சியின் பாதையை சாமுவேல் அதில் கவனமாய் இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் நாம் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதிலேயும் மிக முக்கியமான ஒரு காரியம், அதே 1 சாமுவேல் 12, 3, 4, 5 வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், அநியாயம் செய்யவில்லை, ஒருவருக்கும் நான் தீங்கு செய்யவில்லை, ஒருவனிடத்திலிருந்து ஒன்றாயிலும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இது எதை காண்பிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 24:4 வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் 24:4 வாசித்து பார்ப்போமானால், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் கைகளிலே சுத்தமுள்ளவனாய் இருந்தார், இருதயத்திலே மாசு இல்லாதவராய் இருந்தார். கைகள்ல சுத்தமா இருந்துடலாங்க,
இருதயத்திலே மாசு இல்லாமல், பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், குறை சொல்லுதல் இல்லாமல், பழிவாங்குதல் இல்லாமல், காட்டி கொடுக்கிறது இல்லாமல், மாயமற்ற அன்பு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். தேவன் நம்மளை சாட்சியாய் மாற்றுவார். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துல, ஐயா நான் இழந்து போன அந்த சாட்சியின் ஜீவியத்தை எனக்கு தர வேண்டும். என் நிமித்தம் யார் யாருடைய சாட்சி கெடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் சாட்சியை தந்தருளுவீராக. என் நிமித்தமாகவே அவர்களுடைய சாட்சி மீண்டும் நிலைபெறுவதாக. என்னுடைய சாட்சி மீண்டும் எழுந்திருப்பதாக. என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை தேவன் மீண்டும் கட்டுவீராக. நான் இடறிவிட்டு, நான் தவறிவிட்டு, நான் விழுந்து விட்டு, எல்லாம் உண்மைதான், ஆனால் என்னுடைய சாட்சியை தேவன் மீண்டும் முளைப்பிக்க பண்ணுவீராக. சாட்சி உள்ள ஜீவியம் செய்தால்தான் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். முதலாவது குறைகளை சுமக்கணும். மகிமையின் இரண்டாவது மகிமையின் கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். நான்காவது கைகளிலேயும் இருதயத்திலையும் சுத்தமுள்ளவர்களாய், மாசில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவது நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேல் என்ன செய்தார்? அவருடைய ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேல் செய்த ஐந்தாவது காரியம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயத்தை பேசும்படி இங்கே நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நியாயத்தை பேசும்படி நீங்கள் இங்கே நில்லுங்கள். அதே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நியாயத்தை பேசுகிற மனிதன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நியாயத்தை பேசுகிறோமா, அநியாயத்தை பேசுகிறோமா? எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர ஐந்தாவது காரணம், ஆறாவது காரணம் என்ன? சாமுவேல் நியாயத்தை மட்டும் பேசுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு குடும்பங்களிலே மற்றவர்கள் குறைகளை பேசுகிறோமா? மற்றவர்கள் காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நியாயமான காரியங்களை பேசுங்கள். அநியாயமான காரியங்களை விட்டு ஒழியுங்கள். அசுத்தமான இடத்திலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாயிலே நியாயத்தை பேசுகிறோமா? சில இடங்களிலே பார்க்கும் பொழுது நியாயமான தீர்ப்பு இன்னும் வரவில்லையே. நியாயமான தீர்ப்புக்கு ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்களே. உங்களிடத்திலே வருகிற ஜனங்களுக்கு நியாயமான தீர்ப்பை சொல்லுகிறீர்களா, இல்லாவிட்டால் அநியாயமான தீர்ப்பை சொல்லுகிறீர்களா? எசபேல் என்ன செய்தான்? அவனுடைய சொந்த ஜனமாகிய ஒரு நிலத்தை அடைய வேண்டும் என்று அந்த ராஜா எத்தனித்த பொழுது அவனை கொலை செய்து அந்த நிலத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு துராலோசனையை, ஒரு அநியாயமான ஆலோசனை அவள் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாய் நியாயத்தை பேசுகிறதா? கர்த்தருடைய நியாயத்தை பேசுகிறதா? கர்த்தருடைய செய்கையின் நியாயத்தை பேசுகிறதா? அநியாயமான வார்த்தைகளை பேசுகிறோமா? அநியாயமான சொல்லுக்கு இடம் கொடுக்கிறோமா? அநியாயங்களை விட்டு ஒழியுங்கள் என்று ஆண்டவர் எச்சரித்து இந்த வார்த்தை உங்கள் முன்பதாக வைக்கிறார். நியாயத்தை பேசுகிற உதடுகள், செம்மையானவைகளை சொல்லுகிற வாய்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலத்தில் நியாயத்தை நியாயமாய் உள்ளவென்று பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநியாயத்தை புரட்டுகிறோம். சில அநியாயத்தை நியாயத்தை போல பேசுவார்கள். நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் ஒரே வார்த்தை வித்தியாசம்தான். ஆவு எடுத்து விட்டால் நியாயம், ஆவு சேர்த்து விட்டால் அநியாயம். ஆனால் வாழ்க்கையை மாறிவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அநியாயமான காரியங்களை பேசி, அநியாயமான காரியங்களை சிந்தித்து, அநியாயமான காரியங்களை நடப்பிப்பீர்களானால் இன்றோடு விட்டு விடுங்கள். அப்படியே இருந்தால்தான் ஜெபத்திற்கு பதில் வரும். சாமுவேலுடைய 6வது குணாதிசயம் என்ன? அவன் நியாயத்தை பேசுகிறான். தேவனுடைய நியாயத்தை பேசுகிறான். ஊழியனுடைய நியாயத்தை பேசுங்கள், அநியாயனுடைய நியாயத்தை பேசாதீர்கள் என்று ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 6வது காரணம், அவன் நியாயத்தை பேசும்படி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானித்திருந்தார். கவனமாய் கவனியுங்கள். 7வது சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 7வது காரணம் என்ன? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 14, 15 வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி நீங்கள் இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ
இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்கை கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். ஜனங்களை கடிந்து புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று சாமுவேல் இந்த ஜனங்களை பாதியில விட்டு விடல. எக்கெடுக்கட்டும் போ, என்னமும் போ, உருப்படாம போ என்று சொல்லிவிடல. சாமுவேல் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார். ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அவர்கள் மீது கோபம் இருந்தாலும் அவர்களை சபித்து விடவில்லை. காரணம், அந்த சாபம் நிறைவேறிவிடும் என்ற எண்ணம் சாமுவேலுக்குள் இருந்தது. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோமா? துராலோசனை சொல்லுகிறோமா? கடிந்து கொள்ளுதல் எப்படி காணப்படுகிறது? நீ இப்படி இருந்தால் கர்த்தரை பின்பற்ற கடவாய், இப்படி இல்லாவிட்டால் கர்த்தரை பின்பற்ற முடியாது என்று சாமுவேல் மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தார். அவர்களை வழிநடத்துகிறவனாய் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுகிறான். பவுல் ஆலோசனை சொல்லுகிறவராய் காணப்பட்டார். பவுல் ஆலோசனை சொல்லுகிற தேவ மனிதராய் காணப்பட்டார். ஒரு இடத்துல, ஒரு ஊழியர் இடத்துல வந்து ஒரு விசுவாசி வெளிநாட்டிலே நடக்கிற ஒரு கன்வென்ஷனுக்கு நாங்கள் குடும்பமாய் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டார். அந்த ஊழியர் அவரை பார்த்து, அந்த விசுவாசியை பார்த்து, நீங்கள் மட்டும் போங்கள், உங்கள் குடும்பம் வர வேண்டும் என்று சொன்னார். இல்லை, இது முக்கியமான கன்வென்ஷன், நாங்கள் மட்டுமல்ல, என் குடும்பம், நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பமும் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த ஊழியர் 2 முறை எச்சரித்தார். 3வது முறை கடிந்து கொண்டார். சொல்லுகிறதை செய், இல்லாவிட்டால் மரணம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? கன்வென்ஷனுக்கு புறப்பட்டு போனார், கூட்டங்கள் நடத்தினார், கூட்டங்கள் நடந்தது, கூட்டங்கள் நிறைவேறினது. புறப்பட்டு தமிழ்நாட்டிற்குள் வந்து அவருடைய கார்ல 4 சக்கர வாகனத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய கண்டெய்னர் லாரி அவருடைய காரிலே மோதி அடித்தது. நடந்தது டிரைவர் சீட் மட்டும்தான் தப்பித்து, மற்ற எல்லா இடமும் அப்பளம் போல நொறுங்கி விட்டது. உடனடியாக அந்த பாதி வழியிலே அவர் வேற எங்கும் செல்லாமல், மருத்துவமனை கூட செல்லாமல் ஊழியனுடைய பாதத்தில் வந்து விழுந்தார். ஊழியர் சொன்னார், கர்த்தர் என்னிடத்திலே பேசினார், நீ மட்டும் போக வேண்டும் என்று உனக்காய் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கடிந்து கொள்கிறது நல்லது. கர்த்தர் எவனை கடிந்து கொள்கிறாரோ அவன் மீது தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? கடிந்து கொள்ளுதலோடு விட்டு விடாதிருங்கள். கடிந்து கொள்ளுதலோடு தண்ணி தெளித்து விடாதிருங்கள். அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அவர்களுக்கு சரியான வழியை காண்பிக்க வேண்டும். சாமுவேலுடைய ஜீவியத்திலே ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேல் செய்த 7வது காரியம் என்ன? அவன் மற்றவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு புத்தி சொல்ல மாட்டேன். கேட்டா சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்கிறார்கள் கேட்கவில்லை. கேளாவிட்டால் இரத்தப்பழி அவன் தலையின் மேல் விழும், சொல்லாவிட்டால் இரத்தப்பழி நம் தலையின் மீது வரும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர 7வது சாமுவேல் செய்த காரியம் என்ன? அவன் தன்னுடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு தெரிவித்தான். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஜனங்களை கண்டித்து உணர்த்தி ஆலோசனையை சொன்னான். 8வது சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர காரணம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 12:17 வாசித்து பார்க்கும் பொழுது, இன்று கோதுமை அறுப்பி நாளல்லவா, நீங்கள் உங்களுக்கு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர அவன் செய்த 8வது காரியம் என்ன? அவர்களுடைய குற்றத்தை பாவத்தை மூடி மறைக்காமல் உணர்த்தினான். குற்றத்தை பாவத்தை மூடி மறைக்காமல் ஜனங்களுக்கு உணர்த்தினான். இன்றைக்கு அநேக இடங்களில அநேக காரியங்கள் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் ஆலோசனை சொல்லுகிறவன் மட்டுமில்லாமல் அதை கண்டித்து உணரும்படி தன் ஜனத்தினுடைய பாவத்தை மறைக்காமல் உணர்த்தி கொண்டே இருந்தார். நீங்கள் செய்தது பொல்லாப்பு என்பதை
சொல்லிக் கொண்டே இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் பாவத்தை மூடி மறைக்கிறோமா? இல்லாவிட்டால் பாவத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களுடைய பாவத்தை நாம் மற்றவர்களிடத்துல போய் சொல்லக்கூடாது. நான் செய்த குறைவை என்னிடத்தில் வந்து சொல்லும்படி வேதமே எச்சரிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், சாமுவேலுக்குள் காணப்பட்ட மிக முக்கியமான காரியம், மற்றவர்களுடைய பாவத்தை அவர்கள் கண்டித்து உணர்த்தினது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய இருதயத்தை உணர்வடைய செய்தான். ரோமர் 1:21 சொல்லுகிறது, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போனது. அநேகருடைய இருதயம் இருளடைந்து போக சாமுவேல் இடம் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் தைரியமாய் செய்யுங்கள். பாவம் என்றால் பாவம் என்று சொல்லுங்கள், பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் என்று சொல்லுங்கள், நீதி என்றால் நீதி என்று சொல்லுங்கள். அதை மூடி மறைக்க வேண்டாம், அதை மூடி மறைக்க வேண்டாம். சிறு வயதிலே ஒரு கதை கேட்டது உண்டு. ஒரு சிறிய மகள் தன்னுடைய ஸ்கூல்ல படிக்கும் பொழுது தன்னுடைய மாணவர்களிடத்திலிருந்து பென்சிலை, ரப்பர் எல்லாவற்றையும் திருடி கொண்டே வருவார். தாயானவள் அதை பார்த்து பாராட்டி கொண்டே இருந்தாள். வளர்ந்த பின்பு மிகப்பெரிய பாவத்தை செய்து அவன் சிறைச்சாலையில தள்ளப்பட்டு தூக்கு மேடைக்கு போன பொழுது தாயாரை பார்த்து கடைசியா சொன்ன வார்த்தை, நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் நீதான். நீ அன்றைக்கு என்னை உணர்த்திருந்தால், நீ என் பாவத்தை உணர்த்திருந்தால் நான் மனந்திருந்திருப்பேன், நான் நன்றாயிருந்திருப்பேன். இன்றைக்கு நீ தவறு செய்து விட்டால், இன்றைக்கு நீ என்னை கண்டிக்காதபடியினால், அன்றைக்கு நீ என்னை உணர்த்தாதபடியினால் இன்றைக்கு இந்த தூக்கு மேடைக்கு நான் பலியாகி இருக்கிறேன் என்று சொன்னார். தாயார் அலறி துடித்தாள். என்ன செய்ய முடியும்? தூக்கு மேடையின் தூக்கு கைதி நிறைவேற்றப்பட்டு மரணம் சம்பவித்தது. மற்றவர்களுடைய பாவத்தை மற்ற இடத்திலே தூற்றாதபடி ஒருவருக்கொருவர் குறைகளை அறிக்கை செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் செய்த காரியம் என்ன? ஜனத்தினுடைய பாவத்தை உணர்த்தினார், அதை மறைக்கவில்லை. தைரியமாய் சொல்லுகிறான். யோவான் ஸ்நானகன் தைரியமாய் சொன்னார், தலையே போனாலும் பரவாயில்ல, நான் மறைக்க மாட்டேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். பாவம் என்றால் பாவத்தை கண்டித்து உணர்த்துங்கள். சாமுவேல் செய்த ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேல் செய்த 9வது காரியம் என்ன? 8வது காரியம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் மிக முக்கியமான காரியம். மற்றவர்களுக்காய் பரிந்து பேசினார். மற்ற ஊழியர்களுடைய விழுகைக்காக, தேவ ஜனத்திற்காக, விசுவாசிகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக, யாவருக்காகவும் அவன் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருந்தார். பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசினாயே. உன் பிள்ளைக்காக, குடும்பத்திற்காக, மனைவிக்காக, உறவினருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் எங்கே? இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர சாமுவேல் செய்த காரியம் என்ன? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த அதிகாரத்தை சாமுவேலே பேச ஆரம்பிக்கிறார், சாமுவேலே நிறைவு செய்கிறார். என்னுடைய அர்த்தம் என்ன? 25வது வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? உள்ளதை உள்ளபடி பேசுகிறவன் தான் சாமுவேல். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு இடத்துல இல்லாததை இருக்கிறது போல வர்ணித்து சொல்லுகிற கூட்டம் பெருகிவிட்டது. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதித்தால் இப்படிதான் ஆசீர்வதித்திருக்கிறார், இதுதான் என்னுடைய நிலவரம் என்று உள்ளதை சொல்ல வேண்டும். அதிலே பெருமை பாராட்ட ஏதேதோ சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து விடாதிருங்கள். அப்படி செய்வோமானால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராது. உள்ளதை உள்ளபடி சொல்றான். நீ இப்படியே ஜீவித்துக்கிட்டு இருந்தா நீ நாசம் அடைவன், நாசமாய் போய் விடுவன் என்று எச்சரிக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார், அநேகரை அட்ஜஸ்ட் செய்து விடுகிறோம். இதை சொன்னால் அவர்கள் கோபித்து போய் விடுவார்கள், இதை சொன்னால் அவர்கள் விட்டு விலகி விடுவார்கள், இதை சொன்னால் அவர்களை என்னை புறக்கணித்து விடுவார்கள். இதெல்லாம் நினைத்து நினைத்து மூடி மறைத்து நீங்கள் எப்படினாலும் வாழுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிடுறோம். கர்த்தர் பார்க்கிறார், நீ கண்டித்து உணர்த்தாதபடினால வேறொரு சாமுவேலை, வேறொரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புகிறேன், உனக்கு ஐயோ. உன் ஜெபத்திற்கு பதில் வராது. சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர அவன் செய்த 10வது காரியம் என்ன? உள்ளதை உள்ளபடி செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
சாமுவேல் ஜெபத்திற்கு பதில் வர ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதயமாகிய பலகைகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கிழவன் மற்றவர் குறைகளை சுமக்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, நரைமயிர் என்கிற மகிமையின் கிரீடம் மகிமையினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். மூன்றாவது, 1 சாமுவேல் 12:3-4-5 படி வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? சாட்சி உள்ள ஜீவியம் செய்தான். கைகளிலே மாசு இல்லாதவராய் வாழ்ந்தார், இருதயத்திலே சுத்தமுள்ளவராய் இருந்தார். 5வது, கர்த்தருக்கு பிரியமா நியாயத்தை பேசிக் கொண்டிருந்தான். 5வது, சாமுவேல் செய்த காரியம் நியாயத்தை பேசிக் கொண்டிருந்தார். 6வது, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். 7வது, ஜனத்தினுடைய பாவத்தை உணர்த்துகிறவனாய், மூடி மறைக்காமல் உணர்த்துகிறவனாய் காணப்பட்டார். 8வது, மற்றவர்களுக்காய் ஜெபித்தார். 9வது, உள்ளதை உள்ளபடி பேசினார். 1 சாமுவேல் 12:5 சொல்லுகிறது, கர்த்தரே சாட்சியாயிருந்தார். 10 காரியங்கள் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. 1 சாமுவேல் 12:23 வாசிக்கும் பொழுது போதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் ஒரு போதகனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த 10 காரியங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுமானால், என்னுடைய வாழ்க்கையில காணப்படுமானால், நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயம். பரத்திலிருந்து ஒருவர் கட்டளையிடாவிட்டால் இவைகள் பெற்றுக்கொள்வது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. சரியாய் ஒரு 15 நிமிடம் 13 நிமிடம் இருக்கிறது. யாவரும் கண்களை மூடுவோம். சரியான ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து, சரியான ஒரு ஆவியின் நிறைவுக்கு ஒப்பு கொடுத்து, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். இன்றைக்கு ஜெபிக்க போகிற இந்த ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஜெபிப்போமா? 10 காரியங்கள்ல எந்த காரியம் நம்மளிடத்துல இல்லாமல் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இல்லாவிட்டால் எந்த காரியமே இல்லாவிட்டால் எல்லா காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால ஸ்தோத்திரம். ஒரே அதிகாரத்தில் ஒரே மனிதனுக்குள் இருந்த 10 விதமான காரியங்கள் மூலமாய் நீருங்கள் மத்தியில இடைப்பட்டபடியினால் வெளிப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். எல்லா துதி, கன, மகிமை, பெயர், புகழ் எல்லாவற்றும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். வசனத்தை கேட்டு யாவர் மீது ஆவியானவர் இறங்குவார் என்ற வார்த்தையின்படி எங்கள் மீது நீர் இறங்கினபடியினால ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் நடந்த சபைகள்ல, வீடுகள்ல, குறிப்பா இந்த ஆன்லைன் பிரேயர்ல நடந்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால ஸ்தோத்திரம். நேற்று நடந்த போதகருக்கான எல்லா ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால ஸ்தோத்திரம். குறிப்பா இந்த ஜெபத்திற்கு வந்து உம்முடைய திருவசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன். இதன்படி நடக்க கிருபை தர போகிறேன். எல்லாவற்றையும் தெய்வத்திற்கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.